ஆசை அதிகமாக அவன் தன்னிலையை இழக்கிறான். இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபெயிலியர் ஆகிறப்ப அவனுக்கு பயம் வருது. இதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மனக்குழப்பம், பயம் எல்லாமே நடக்கும். புண்ணியமான விஷயம் செய்யற இடத்துல மனுஷனுக்கு அமைதி கிடைக்கும். தவறான விஷயம், சஞ்சலமான விஷயம் செய்யும் மனிதனுக்கு அமைதி இருக்காது. பாவ புண்ணியம் கேட்டீங்கன்னா இதுதான் புண்ணியம், இதுதான் பாவம். ஒரு துன்பம் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனால வரும். நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை அவங்க கொடுப்பாங்க, என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான். இந்த மாதிரி விதத்தில் தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் துன்பத்துக்கே காரணம். உண்மையான காதல் அப்படின்னா இந்த காதல்ல பிடிப்பு இருக்கக்கூடாது. நீ செய்யற செஞ்சுக்கோ. ஆனா இப்ப இருக்க காதல்னா பிடிக்கிறாங்க. இப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு அடிக்கடி சொல்றாரு இல்லையா? அவர் எதை வலியுறுத்தி சொல்றாரு? அருள்னா எல்லையற்ற, பெருனா கருணை, ஜோதினா வெளிச்சம். அதை நீ பார்த்தனா உனக்குள்ளே இறைவனா நீ உணர்ந்துருவ அப்படின்றாங்க. மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனிதனுக்கு அடிப்படையா என்ன தேவை என்பது தொடர்பா பல விஷயங்கள் பேச போறோம். இது தொடர்பா பல விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக இருவகை கர்மம் மனிதனின் அடையாளம் நூலின் ஆசிரியர் இறை சேவகன் சாமி கிள்ளிவளவன் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வாழ்க்கையில பொதுவாகவே வாழ்க்கை அப்படின்னா இன்பம் துன்பம் இரண்டு வகையான அந்த உணர்வு இருக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் மனிதன் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா துன்பம் இல்லைங்களா? ஏன் மனிதன் அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க? ஒரு விஷயம் அவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு துன்பப்படுவதற்கான அந்த காரணங்கள் என்னவா இருக்கு? சராசரியா ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்குறான். ஆனா இந்த பிறந்த சில மாதங்கள் வரைக்கும் ஒரு அமைதியான நிலையிலே அவனோட மனநிலை இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ அந்த குழந்தை 3 மாதம் கழிச்சு, 6 மாதம், 6 மாதம் கழிச்சு எனக்கு வேணும்னு கேட்குதோ, அப்ப அவனுடைய சுயத்தை இழக்குது அந்த குழந்தை. என்னன்னா, அங்க தான் எனக்கு என்னிது, அப்படி எனக்கு வேணும், இந்த சாக்லேட் எனக்கு வேணும்னு கேட்குது இல்லையா? என் அமைதி கெடுறது அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்டார்ட் ஆன விஷயம் படிப்படியா, படிப்படியா, படிப்படியா அவனுடைய பள்ளி பருவங்கள் கடந்து அடுத்து அடுத்து வரப்ப, காலப்போக்குல குடும்பத்த தாண்டிய எல்லா நிலையிலும் வரப்ப, ஒவ்வொரு மனிதனும் நான் என்ன செய்யணும்? அப்ப என்ன பண்றான்னா, தன்னுடைய மனம் தான் நான். இந்த உடல் நான். இதுதான் எல்லாம் அப்படி நெனச்சுட்டு, அந்த அகங்காரம் அது வெளிய வரப்ப, அது பேரு என்ன சொல்லுவோம்னா, அறியாமைன்னு சொல்லுவோம். என்னன்னா, தன்னை பத்தி தெரியல. நான் தான் சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நான் தான். இது எனக்கு வேணும். அந்த ஒரு நான் என்ற ஈகோ, அந்த நான் என்ற அறியாமை, அதுதான் ஃபர்ஸ்ட்டு காரணம். 2வது காரணம் ஆசை. ஆசை, பெருமை, புகழ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் மனிதனுக்கு ஏற்படுது. ஆனா, அந்த ஆசை முடிஞ்ச உடனே இன்னொரு ஆசை. இன்னொரு ஆசை முடிஞ்ச உடனே இன்னொரு ஆசை. அதுக்கு முற்று வைக்கல. அப்ப ஆசை அதிகமாக அவன் தன்னிலையை இழக்கிறான். இதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, மனக்குழப்பம், பயம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு அடுத்தது பற்று. எல்லாத்தையுமே புடிச்சுக்கிறான். எனக்கு வேணும், என் புள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும்னு புடிச்சுட்டே வரான். அப்ப பிடிக்க என்ன ஆகும்னா, நமக்கு இறுக்கம் அதிகமாகும். அந்த இறுக்கம் அதிகமாச்சுன்னா, ஒரு கண்டிஷன்ல அவன் நிம்மதியில்லா நிலை தான் அவனுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் அவன சுத்தி வருது. அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து ஒண்ணு இருக்கு. எதிர்பார்ப்பு. இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபெயிலியர் ஆகுறப்ப அவனுக்கு பயம் வருது. அந்த பயம் இன்னமும் அவன் நிம்மதியில்ல நிலைய அவன் ஐ மீன் விஷயமே ஒரு பெரிய பெரிய விஷயமே இருக்காது. அத அவன் எதிர்கொண்டான்னா, அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இப்படி நடந்துருமா? அப்படி நடந்துருமான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது முடிந்த காலம், வரக்கூடிய காலம், நிகழ்காலம். இத 3த்தையும் பத்தி மெயினா அவன் முடிந்த காலத்தையும், வரக்கூடிய வருங்காலத்தை பத்தி தான் போட்டு குழப்பிக்கிறான். முடிந்த காலத்த போட்டு ஏன்னா இப்படி நடந்துருமா? அப்படி நடந்துருமான்னு சொல்லி திங்க் பண்றான். வருங்காலத்துல ஐய்யயோ! இப்படி நடந்தா நான் என்ன பண்ணுவேன்? பயம் கொள்றான். ஆனா பிரசன்ட் இருக்கக்கூடிய நிகழ்காலத்த விட்டுர்றான். இப்ப நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறீங்கன்னா, அன்னைய அன்னைக்கு நீங்க எதிர்கொள்வீங்க. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நேத்து நடந்ததா? ஓகே. அது ஒரு அனுபவமா வச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லா மனிதனும் என்ன பண்றான்? வருங்காலத்த புடிச்சுக்கிறான். போன காலத்த ஐய்யயோ! இப்படிதான் ஆயிடுச்சு, இப்படிதான் ஆயிடுச்சு. வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! அப்படின்னு நெனச்சுக்கிறான். ஆனா அவன் கையில தங்கமே இருந்தாலும் தங்கம் தெரியாது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சாம், ஒரு பாம்பு கடிக்க வந்துச்சு. டக்குனு அந்த பாம்ப பிடிச்சுக்கிச்சாம் தலைய. பிடிச்சுட்டு கண்ண மூடிக்கிச்சாம். கண்ண மூடிட்டே இருந்துச்சாம். கையால அழுத்தி பிடிச்சுக்கிச்சாம். ஆனா ஒரு 3 டேஸ் கழிச்சு ஒரு முனிவர் வந்தாராம். அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பாம்ப பிடிச்சுட்டு ஒரே இடத்துல நிக்குதாம். குரங்கே நீ என்ன பண்றன்னு கேட்டாராம். இல்ல என்ன பாம்பு நான் பிடிச்சு வச்சிருக்கேன். உட்டா என்ன கடிச்சிடும் அப்டின்னுதான். நின்னுச்சாம். குரங்கே கண்ண தெற அந்த பாம்பு செத்து 2 நாள் ஆகுதுன்னாராம்.
இந்த மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை நிறைய இருக்கு. ஏன்னா, தாங்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. தன்னை அறியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தன மனிதனுமே தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சா தன்னுடைய ஸ்டஃப் என்ன எல்லாமே தெரிய வந்துரும். ஓகேங்களா? ஆனா அத யாருமே புரிஞ்சுக்கல. ஸோ இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். இதுல ஒரே ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லட்டுங்களா? உங்ககிட்ட சில விஷயம் கேட்டேன். சேகர்ட்டயும் சில விஷயம் கேட்டேன். ஐயா கேமராமேன் ஐயாட்ட கேட்டேன். பட் டைம் இல்ல. நமக்குள்ளேயே ஒரு போலியான பிம்பத்த நம்ம போட்டு வச்சிருக்கோம். உண்மையாலுமே நீங்க வேணா எழுதி பாருங்க. ஒண்ணு ஒண்ணா டெய்லி எழுதி பாருங்க. 1 ஹவருக்கு 1 ஹவர் எழுதி பாருங்க. டைம் உங்க ஸ்லாட் நெறைய மிச்சமாகும். நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. அந்த 1 ஹவருக்கு நீங்க வந்து அந்த 60 நிமிஷத்துக்கு நீங்க அவ்ளோ ஒரு இதா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் நம்பர் 1 பில் கேட்ஸ். டைம் இல்ல. ஆனா ஒண்ணு கேட்டவா நல்லபடியா வாழறவங்க யாருமே டைம் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. மனசு அமைதியா வாழறவங்க யாருமே டைம் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எழுதுறோம்னு எழுதி வச்சுக்கோங்க. டைம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். டைம் இல்ல சொல்றீங்கனாலே, என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ, இப்ப இயற்கையாவே உங்ககிட்டயே அது அந்த விஷயத்த நான் பார்த்தேன். இந்த மாரி நெறைய பேர், எல்லா மனிதரும் அந்த ஒரு எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம ஓடிட்டே இருக்காங்க. அப்ப அதனால தான் அவங்க வந்து துன்பத்துல இருக்காங்க. அப்ப துன்பம் படக்கூடாதுன்னா, அங்க நான்றத அழிச்சுட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். என்கிட்ட என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள அத்தன விஷயமே அத்தன பிரச்சனையுமே சரியாயிடும். யாருமே என்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கல. ஐயோ! அது நடந்துருமா தான் நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. ஆனா உங்கள நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். உண்மையாலுமே இது சால்வ் ஆயிடும். எந்த ஒரு விஷயமும் முற்று கிடையாது. ஆனா நாம இது நடந்துச்சு என்ன ஆவுது? என் பிள்ளைக்கு என்ன நடக்கும்? நான் இத சேர்த்து வைக்கலையே! அப்படி இப்படி எல்லாத்தையுமே திங்க் பண்ணிக்கிறான். இதனால தான் ஒரு மனிதன் வந்து நிம்மதி இல்லாம வாழறான். இப்போ பொதுவாவே இந்த உலகத்துல வந்து 2 விஷயங்கள சார்ந்து தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. பாவம், புண்ணியம் அப்படின்ற விஷயத்துல தான் இருக்காங்க. பாவம் செஞ்சா நமக்கு அது வந்து கர்மா குடுக்கும் அப்படின்னுவாங்க. அதேபோல புண்ணியம் செஞ்சா நமக்கு அந்த புண்ணியம் திரும்ப வருன்னுவாங்க. ஆனா நெறைய புண்ணியம் செய்றவங்களும் துன்பப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? இப்ப பாவம், புண்ணியம் அப்படின்றது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னுவேன். என்னன்னா, ஒரு மனிதன் நன்மைய மட்டும் செய்றானா? அன்பு, கருணை, உதவி. இந்த 3 விஷயங்கள நல்லது மட்டும் செய்றானா, அது புண்ணியம். ஒரு மனிதன் சுயநலம், தவறான விஷயங்கள் செய்றானா, அது பாவம். இப்ப என்ன நடக்கும்? புண்ணியமான விஷயம் செய்ற இடத்துல மனுஷனுக்கு அமைதி கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா தவறான விஷயம், சஞ்சலமான விஷயம் செய்யும் மனிதனுக்கு அமைதி இருக்காது. அப்ப என்னன்னா, இங்க இந்த இடத்துல பாவம், புண்ணியம்ன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் புண்ணியம், இதுதான் பாவம். அப்ப ஏன் நல்லவங்களுக்கு அது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிறப்புல வந்து செய்யக்கூடிய செயல், நம்ம செயல் அத வச்சு தான் அத்தன விஷயமே நடக்கும். ஆனா நீங்க ஒரு கர்மா அடிப்படையில தான் ஒரு மனுஷனா பொறந்திருக்கீங்க. முன் பிறப்பு அதோட கன்டினியூஷன் தான் நீங்க மனுஷனா பொறந்திருக்கீங்க. அப்ப அதோட நீங்க நல்லவனாவே இருந்தாலும், அந்த விஷயம் கொஞ்சம் நடந்து தான் ஆகணும். அது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதுவாவே சரியாயிடும். ஆனா நெறைய பேர் அத ஏத்துக்க தயாரா இல்ல. நான் நல்லது தானே செய்றேன். ஏன்னா அவங்கள மனிதனா அத பார்த்துட்டாங்கன்னா, இந்த விஷயத்த ஈஸியா உணர்ந்துடுவாங்க. அத உணர அவங்க தயாரா இல்ல. அதனால தான் நல்லவங்க வந்து துன்பப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னை அறியல. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு திருடன் அவன் போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டான் வச்சுக்கோங்க. அவன் மாட்டும் நெறைய கெட்டது செஞ்சுட்டு திருடிட்டு போறான். ஆனா அவன் எண்ணங்கள் வந்து எப்படி அவனுக்கு டெய்லி எப்படி சக்சஸ் ஆகுதுன்னா, அவன் தன்னுடைய இருக்கக்கூடிய பேக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி திங்க் பண்றது கிடையாது. இத நான் செய்யணும், இத செய்யணும், இத செய்யணும் செஞ்சுட்டே போறான். ஆனா அவன் என்னைக்கு வந்து ஐய்யய்யோ! நான் தப்பு பண்ணது மாட்டிப்பனோ! எப்ப திங்க் பண்றானோ, ஆட்டோமேட்டிக்கா அங்க கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஆனா நல்லவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு விஷயத்தையும், ஐயோ! இது தப்பா இருக்குமோ? இது ரைட்டா இருக்குமோ? அந்த பயத்த கொல்றான். யாரா நம்மள ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ? ஆனா அவன் நல்ல உள்ளம் படைச்சவன் தான். அப்ப என்ன அவன இயற்கையாவே அவன் பயமான எண்ணங்கள் அவன சுத்திட்டு வரதுனால, அதே சார்ந்த விஷயம் தான் அவன நோக்கி வரும். அப்போ நல்லதே செஞ்சாலும், அவன் தன்னை அறியல. நான் யாருன்றது அறியல. நான் யாருன்றத அவன் அறிஞ்சானா, அங்க அவன் அமைதியான விஷயம் நடக்கும். அது என்ன மாரி துன்பம் வந்தாலும் அவன் அமைதியான நிலையில இருப்பான். இதுதான் மனுஷனுக்கு உணராத விஷயமா இருக்கு. இப்போ பொதுவாவே வந்து மனிதர்கள் வந்து கடவுள இறைவன நாடி வந்து போற பழக்கங்கள் உண்டு. கோவில் அதுவும் குறிப்பா துன்பங்கள் அதிகமா தான் வாழ்க்கையில நிகழும்போது வந்து கோவில், ஜீவசமாதி, மன நிம்மதிய தேடி போடுற விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா? அது ஏன் துன்பங்களுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து போறாங்க இறைவன தேடி? இப்ப ஆக்சுவலி நாம வந்து ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை எது தெரியுங்களா? ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இல்லையா? அந்த சமயத்துல தான் அவன் விழிப்போட இருக்கணும். ஏன்னா, அந்த சந்தோஷமான நிலையில தான் என்ன பண்றான்னே தெரியாது. அப்ப என்ன பண்றான்னா, அந்த சந்தோஷமான நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு, துன்பம் ஒரு வேளையில என்ன பண்றான்னா, நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கே! என்ன காப்பாத்த மாட்டாங்களா? எனக்கு ஒரு விடை கிடைக்காதா? அப்படி தேட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சரியாவாதா? அந்த கோயிலுக்கு போனா சரியாவாதா? இல்ல இந்த ஜீவ சமாதிக்கு போனா அப்ப சரியாகாதா? அப்படின்னு அவன் தேடல் போயிட்டே இருக்கு.
அப்ப போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அவன் எதுக்காக வரான்றது அவனுக்கே தெரியல. அப்ப அவன் அவன் செஞ்ச தவறு என்ன? அந்த இத அனலைஸ் பண்றதே கிடையாது. ஆனா சந்தோஷத்துல ஆடிட்டு, துன்பம் வரும்போது கோயிலுக்கு போறான். ஆனா அங்க போயிட்டு அவன் வேண்டியது கிடைக்குதுன்னா, அங்க அவன் போய் சரண்டர் ஆகுறான். "இறைவா என்ன காப்பாத்து. ஜீவசமய சித்தரே என்ன காப்பாத்து." அப்படின்னு அவங்க சரண்டர் ஆகுறான். சரண்டர் ஆகுறப்ப அவனுக்கு ஒரு விஷயம் சரியா நடக்குது. ஆனா எல்லாருமே கோயிலுக்கு போனா எனக்கு நல்லது கிடைச்சது. நீ வந்து சுயநலத்தோட தான் போற. ஆனா லாஸ்ட் வரைக்கும் தன்னை திருத்த போகல. தன்னை பார்க்க போகல. தாங்கிட்ட இருக்கக்கூடிய தவற யாரும் மாற்ற போகல. எனக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் போறேன். இத தான் எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க அங்க போயிட்டு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, "இறைவா என்ன காப்பாத்து" அப்படி உங்களுக்கு நடக்கும். திரும்ப நீங்க தப்ப செய்வீங்க. திரும்ப அதே மாரி போகுங்க. அப்ப துன்பம் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதன் துன்பமே வரக்கூடாதுன்னா, தான் தன்ன பார்த்து, தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே விடணும். அவன் விட ஆரம்பிச்சாலே, அந்த துன்பம் வராது. ஏன்னா, ஒரு துன்பம் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும். எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் ஜெயிச்சுருவேன். எனக்கு நம்பிக்கை அவங்க குடுப்பாங்க. என் புள்ள என்ன காப்பாத்துவான். இந்த மாரி விதத்துல தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் துன்பத்துக்கே காரணம். அது மறுக்கிறீங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு துன்பம்னா எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு அது நான் அந்த வண்டி நாளைக்கு எனக்கு கிடைச்சிடும். என் புள்ள வந்து நாளைக்கு ஐஏஎஸ் ஆயிடுவா. எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வைக்கிற? அதுவே நடக்குது விடு. நீ அதுக்கு முயற்சி மட்டும் செய். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே தேவையில்ல. அந்த எதிர்பார்ப்ப விட்டாலே மனுஷனுக்கு துன்பமே கிடையாது. அப்ப எல்லாரும் நானி ஆயிடுவேன்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. என்னன்னா, ஜஸ்ட் அந்த எனக்கு தேவையானது என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். ஸோ, ஆனா ஜீவசமாதி போனேன்னா, அங்கன்னா வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் ஐ மீன் என்னுடைய எண்ண அலைகள் வந்து சரியா இருந்துச்சுன்னா, நீங்க என் பக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அப்ப சித்தர்கள் எல்லாம் எப்படின்னா, அவங்களோட எண்ண அலைகள வந்து நிறுத்தி, அவங்கள அமைதியா வச்சிருந்தவங்க. அப்ப அவங்களுக்குள்ளயே அந்த ஜீவன அடக்கி அங்க சமாதி ஆனவங்க. அப்ப அங்க போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுடைய மூளைகள்ல இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள், அவருடைய அதிர்வுகள் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடுக்கும். இதனால தான் அந்த ஜீவ சமாதி அங்கனா போனா நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றதுக்கு நெறைய பேர் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப கோயில் இதெல்லாமே ஒவ்வொரு ஆற்றல் தலங்கள். அந்த சக்தி ஆற்றல் தலங்கள். அங்க நாம போயிட்டு மனசார போயிட்டு உட்கார்ந்தறப்ப, அதுக்கான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாவே வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு சமுதாயத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? உண்மையிலே இறைவன் இருந்தார் அப்படின்னா, ஏன் ஏற்றத்தாழ்வா படைக்கணும்? உங்கள பொறுத்தவரை இறைவன்னா யாருன்னு நெனைக்கிறீங்க? நீங்க கடந்த முறை சொன்னத தான் நான் இப்ப சொல்ல முடியும். சொல்லுங்க. நம்மள இயக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள ஈர்க்கக்கூடிய விஷயம் என்ன? நம்மளுடைய எண்ணங்கள், செயல் சரி. தான். இப்ப நம்ம மனசு தான் கடவுள் இப்ப அப்படின்னு. இறைவன்னா நான் சின்னதா ஒரு சொல்றேன். உங்க மூச்ச உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல? ரைட்டுங்களா? ஆ ஒரு இனிப்பு சாப்பிடுறீங்க. ஸ்வீட் சாப்பிடுறீங்க. ஸ்வீட் சாப்பிட்டேன். அப்படி சொல்லுவீங்க. ஆனா ஸ்வீட்டுன்னு இனிப்புன்னு ஒரு பேர் வச்சனால நீங்க இனிப்புன்னு சொல்லுவீங்க. ஆனா அத நீங்க பார்க்க முடியுமா? உணர தான் முடியும். உணர முடியும். அப்ப கடவுள்லாம் யாரு? மூச்ச நீங்க உணர முடியுமா? உணர முடியும். ஸ்வீட் உணர முடியுமா? அப்ப கடவுள்லாம் யாரு? நம்மளோட உணர்வு. உணர்வு மட்டும் தான். கான்ஷியஸ்னஸ். உணர்வு தான். அத தான் ஆத்மான்னு சொல்லுவோம். அத தான் பரம்பொருள்னு சொல்லுவோம். ஆனா இங்க இறைவன் வந்து ஏற்றத்தாழ்வோட படைக்கல. ஒரு காடு எடுத்துக்கங்க. காட்டுல மரம் எல்லாம் ஒரே ஹைட்ல வளருதா? வளரலல்ல? அப்ப இங்க மனிதனுக்கு மனிதனுக்கு குடுக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையுமே ஒரே மாரி குடுத்துருக்கானா? உடல் உறுப்புகள் ஒரே மாரி இருக்கும். அதுல எதனா டிஃபரெண்ட் குடுத்துருக்கானா? கிடையாது. அப்புறம் எப்படி ஏற்றத்தாழ்வுன்னு நெனைக்கிறீங்க? இங்க ஏற்றத்தாழ்வு உருவானது மனிதனால். மனிதனால். பணம் வச்சிருந்தா அவன் பெரிய ஆள். அதிகாரம் வச்சிருந்தா அவன் பெரிய ஆள். எதுவும் வச்சு இல்லையா? அவன் ஏழை. இப்படின்னு ஏற்றத்தாழ்வ உருவாக்குனது நம்ம தான். அதக்கூட நம் முன்னோர்கள் அந்த ஏற்றத்தாழ்வ உருவாக்கல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணிய குடுத்தாங்க. அந்த பணியில அவங்கவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. அத வச்சு அதுக்கு அடுத்துல வரக்கூடிய அந்த கார்ப்பரேட் மைண்ட் உள்ள ஆளுங்க எல்லாமே இத ஏற்றத்தாழ்வா ஆக்கிட்டாங்க. ஆனா, இறைவனால் ஏற்றத்தாழ்வுன்றது எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கல. மனுஷன் உருவாக்குனது தான். இறைவன பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க. இந்த உலகத்துல வந்து அதிகமா வந்து மக்கள் வந்து சாரக்கூடிய ஒரு விஷயம்னா, அது வந்து அன்பு, காதல் அப்படின்றது. காதல் என்றால் என்ன? அது வந்து இறைவனுக்கு சார்பா இருக்குதா? காதல் மனிதனுக்கு மட்டும் உரியதா? இல்ல. எல்லா ஜீவன்களுக்குமே உரியது. ஏன்னா, உணர்ச்சி இருந்தா காதல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உரியது. முக்கியமா ரத்த ஓட்டம் உள்ள அத்தனை ஜீவராசிக்குமே காதல்ன்னு உரியது. ஆனா இந்த மனிதனுக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னா, அத விட இத எந்த லெவல்ல வேணா கொண்டு போக முடியும் இந்த காதல். இந்த காதலுக்காக நெறைய சாதிச்சவனும் இருக்கான். காதலுக்காக நெறைய விட்டவனும் இருக்கான். ஆனா, உண்மையான காதல் அப்டின்னா, இந்த
காதல்ல புடிப்பு இருக்கக்கூடாது. நீ செஞ்சுக்கோ. அன்பு இப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப இருக்க காதல் என்னன்னா பிடிக்கிறாங்க. நீ இத செய்யக்கூடாது. நீ இப்படிதான் இருக்கணும். நீ அந்த வந்து புடிச்சு புடிச்சு பண்றப்ப அது காதலா மாறாது. காதல் என்பதுன்னா விடுதலைய ஃப்ரீயா இருந்து நீ பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் காதல். இன்னைக்கு இருக்க மாநிலர்கிட்ட அந்த காதல் பிடிப்புக்கான காதலா தான் இருக்கு. அந்த பற்றுதலான காதலா தான் இருக்கு. உண்மையான காதலா இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, பறவைகள எடுத்துக்கங்க. ஒரு கூடு கட்டும். ஆ ஆண் பறவையும், பெண் பறவையும் ஒரு கூடு கட்டும். அதுல பெண் பறவை உட்கார்ந்திருக்கும். இது போய் இது உணவு எடுத்துட்டு வரும். மாத்தி மாத்தி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அதுங்களோட காதல் வெளிப்படும். அவங்க அது பிடிக்கல. உண்மையான காதல் விடப்படும். ஆனா இன்னைக்கு நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னன்னா, புடிப்ப ஏற்படுத்திக்கிறாங்க. நீ விடுதலையா விட்டா தான். ஏன்னா, நீ இருப்பது யாருக்கும் தெரியாது. நான் இருப்பது இப்பன்னு தெரியாது. ஏன் சுதந்திரமா விடல? அந்த லவ்ன்றதே சுதந்திரம் தான். அன்ப காட்டு. சுதந்திரமா காட்டு. அன்ப நீ அக்ரெசிவா காட்டக்கூடாது. அப்ப புடிச்சுட்டே இது எனக்கு நீ மட்டும் என் கூட தான் இருக்கணும். என்கிட்ட தான் பேசணும். என்கிட்ட போகணும். இது எல்லாமே இது அறியாமையில வர்றது தான். ஆனா அதுக்கு படிப்படியா குறைச்சுக்கணும். ஆனா இந்த காதல் அப்படிப்பட்ட அந்த பிடிப்பான காதல் திருமணத்துக்கு அப்புறம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 100% இருக்காது. ஆனா இந்த சுதந்திரமான காதல் இருக்கு இல்லையா? அது எப்பொழுதுமே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த காதல் மனிதனுக்கிட்ட சுதந்திரமான காதலா இருந்ததுன்னா, அது புனிதமா இருக்கும். அதுவே ஒரு இறைநிலை தான். ஏன்னா சுதந்திரமான காதல் என்பதே அன்பு, இரக்கம், உதவி. இந்த இறை தத்துவத்தோடைய பிரதிபிம்பம் தான் அந்த காதல். அப்ப அங்க இருந்துச்சுன்னா, அது தெய்வீக காதலாவே இருக்கும். இப்போ அன்ப வலியுறுத்தி நம்ம இவ்வளோ விஷயம் பேசுறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஏன் அன்பையும், மன்னிப்பையும் வலியுறுத்தியிருக்காரு? ஆக்சுவலி இந்த மகான்கள்ல ரொம்ப எனக்கு பிடிச்சவரு ஜீசஸ். ஏன்னா, அவரு என்ன மாரி சூழ்நிலையிலயும், அவ்ளோ சிலுவையில அறைஞ்சப்ப கூட சரி, "பிதாவே, இவர்களை மன்னியுங்கள்" சொன்னார். அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, "அன்பு செலுத்து. நீ பலன எதிர்பார்க்காத." அப்படி சொல்றாரு. உன்ன ஏடிச்சவன் கூட உனக்கு கெடுதல் செஞ்சவன கூட மன்னித்து விடு. நீ மன்னிக்கிறதுனால, அவன் நல்லவனாக போறதில்ல. நீ நான் மன்னிக்கல வச்சுக்கோங்களேன். உங்கள நான் மன்னிக்கல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் மன்னிக்கலன்னா, தப்பு பண்ணிட்டாங்க. நான் குமுறலோட தினம் தினம் சிதறாதப்படுவேன். சரிங்களா? ஜீசஸ் சொன்ன காரணம் என்னன்னா, மன்னித்து விடு. எந்த மாரி விஷயமா இருந்தாலும் மன்னித்து விடு. அன்பு காட்டு. இப்ப என்னன்னா, என்கிட்ட இருந்து அந்த மனக்குமறல்கள் போயிடும். அன்பு காட்டுன உடனே இறைநிலைய ஐ மீன் எனக்குள்ள இருக்கும். அப்ப என்கிட்ட எந்த ஒரு வலி இருக்காது. எனக்கு இந்த மாரி என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்ற எனக்கு குற்ற உணர்வு எதுவுமே இருக்காது. அததான் ஜீசஸ் வந்து அன்பு காட்டு, மன்னிப்பு குடு. கருணையோட மன்னிப்பு குடுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரணமும் அதுதான். ஸோ நீங்க அன்ப விதைச்சீங்கன்னா, அன்ப அறுப்பீங்க. குரோதத்த விதைச்சீங்கன்னா, குரோதம் தான் உங்களுக்கு திரும்பி வரும். இததான் அவர் சொன்னாரு. மன்னிப்பு குடு, அன்பு காட்டு. இந்த 2 விஷயத்த அவர் லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயம் ரொம்ப ஒரு எல்லா மனிதனுக்கும் இருப்பபடி தான் இருக்கும். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த கிறிஸ்டின் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு கைண்ட்லா இருப்பாங்க. அந்த விஷயம் என்னன்னா, நெறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அவருடைய கோட்பாடு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். இது எல்லா மனிதனுக்கும் இது தேவை. ஸோ அந்த அன்பான நிலையில உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது. அன்பு மட்டுமே நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா, அது உள்ள எல்லாமே அடங்கிடும். உங்கள ஆப்போசிஷன் எதுவுமே இருக்காது. அதனால அவரு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதின்னு அடிக்கடி சொல்றாரு இல்லையா? அவர் எத வலியுறுத்தி சொல்றாரு அந்த வார்த்தைய? இது ஆக்சுவலா இந்த அருட்பெருஞ்சோதி இந்த நிலை வந்து என்னன்னா, வள்ளலார் வந்து அவர் ஒரு பெரிய ஜோதிய பார்த்துட்டாரு, இறைவன பார்த்துட்டாரு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவரு சொன்ன ஜோதி என்னன்னா, எல்லையற்ற அருள்னா எல்லையற்ற, பெருனா கருணை, ஜோதினா வெளிச்சம். எல்லையற்ற எல்லையற்ற கருணை, ஒளி. அது பேர் அர்த்தம். அத நீ பார்த்தன்னா, உனக்குள்ளே இறைவனா நீ உணர்ந்துருவ அப்படின்றாங்க. அப்ப எல்லா உயிர்களுக்கும் நாம கருணை காட்டணுன்றாரு. நீ மனுஷன் மட்டும் கிடையாது. அத்தன உயிர்களுக்குமே கருணை காட்டு. அன்ப செலுத்து. உதவி செய். இதுதான் உன்ன இறைநிலையோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். நீ இறைநிலையோட வாழணும். இறைநிலையோட நீ போகணும்னா, மோட்சம் அப்படின்னா, நீ அன்பு, உதவி, கருணை. அந்த எல்லையற்ற கருணை காட்டு. அது சொல்றது தான் அந்த அருட்பெருஞ்சோதி. இப்ப காசினா வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதினா திருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய விளக்கம் என்ன அதுக்கு? காசி என்ற தத்துவமே என்னன்னா, கரைதல். அது தத்துவம். அதுக்கு வந்து நம்ம ஆன்மீகத்துல ஒரு விஷயம் சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. பிரம்மன் வந்து நான் என்ற அந்த 5வது தலை வெளிப்பட்டது. அத சிவபெருமான் அந்த தலைய வெட்டுறாரு.
வெட்டின உடனே அவர் கையில ஒட்டிக்கிச்சு. அப்புறம் உலகம் ஃபுல்லா சுத்துறப்ப, இந்த காசியில வந்து தான் விழுந்தது அப்படின்றாங்க. அப்ப அந்த தலை என்பது நான். நான் என்ற விஷயம் உன் கையில வந்து ஒட்டிக்கிச்சுன்னா, அது கரையக்கூடிய இடம் எதுன்னா காசி. ஸோ காசினாலே நம்ம ஏதோ பெரிய விஷயம் நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு இல்ல. நம்முள் இருக்கக்கூடிய அகங்காரத்த விடணும். காசிக்கு போனா நான் என்ற அகங்காரம் அங்க விடணும். ஏன் அங்க வந்து பிணங்கள் எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்குன்னா, அந்த இடத்துல அந்த பிணங்கள நம்ம போய் பார்த்தாலே, இதுதான் நம்ம வாழ்க்கையாடா! நம்ம நம்ம டோட்டலா நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த நான் என்ற கரைதல் கரைஞ்சிடும். டோட்டலா கரைஞ்சிடும். அப்ப நீங்க அங்கருந்து வரப்பயே ஒரு அந்த வாழ்க்கையோட புரிதலே ரொம்ப ஒரு இயல்பா இருக்கும். அதான் காசிக்கு போனா முக்தி, அப்படி காசில இறந்தா முக்தி அப்படி சொல்றாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க கரைதல் அதிகமா நடக்குது. இந்த அறிவியல் ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய விஷயம் கரைதல் நெறைய நடக்குது. அதனால தான் காசிக்கு போனா முக்தின்னு சொல்றாங்க. இதோட விளக்கத்த நம்ம அடுத்த பகுதியில நெறைய குடுக்கலாம். இது சிம்பிளா வந்து அங்க போனீங்கன்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்த அத்தனையுமே விடுங்க. அங்க எப்பொழுதுமே பிளங்கன எரிஞ்சுட்டு இருக்கும். அங்க அதோட அர்த்தமே என்னன்னா, அதுதான் நாம. நம்ம எதுவும் ஒரு துண்டு, ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போ முடியாது. இறந்துட்டா. அதுவும் அங்க எரிச்சு, சாம்பலாக்கி, அந்த சாம்பலையும் தண்ணீல கரைச்சுடுவாங்க. இதுதான் உண்மை. இதுல இடைப்பட்ட இந்த விஷயத்துல, எதுக்கு அத்தன நான், நான், என்னிது, என்னிது. இந்த கரைதல் அங்க நடந்ததுன்னா, நீங்க மோட்சம். அதுதான் காசியில போனா மோட்சம்ன்ற காரணமே அதுதான். அங்க கரைதல் இப்போ நடக்கும். குரு அப்படின்னா என்ன? ஆன்மீகத்துல குரு வந்து என்ன வலியுறுத்த வராங்க? அந்த குருவ நாடி போனா தான் இறைவன் கிட்ட போய் சேர முடியுமா? மாதா, பிதா, குரு. அதுக்கு தான் தெய்வம் சொல்லியிருப்பாங்க. மாதா நம்மளை உருவாக்கம் பண்றாங்க. சக்தியோட பெற்றெடுக்குறாங்க. பிதா நமக்கு வழிகாட்டல். அவர் தான் முதல் குரு. ஓகேங்களா? வழிகாட்டுறாங்க. இது இது பண்ணு, இப்படி பண்ணு நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. அது குரு. அந்த குரு தான் 3 விதமா சொல்லலாம். ஒண்ணு அவுட்டர் லேயர் குரு. இன்னொரு இன்னர் லேயர் குரு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டு குரு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, உள்ளார்ந்த குரு, வெளி குரு, வாழ்க்கை தத்துவ குரு. இதுல வெளி குரு வந்து யாரும் ஆன்மீகவாதிகள் மத்தபடி அப்படி இருக்கிறவங்க தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு வாத்தியார்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப அவர் அந்த படிப்ப சொல்லக்கூடிய குரு. அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள். ஆனா, நம்முடைய ஆன்மீகத்த தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துக்கு நம்ம போக போறோம், இறைவனை அடையணுமா, இறைவனை காட்டணுமா, அதுக்கு வேணுன்றது வெளிகுரு. ஆனா அந்த குருக்கள் உங்களுக்கு வழி தான் காட்ட முடியும். இறைவன காட்ட முடியாது. அந்த குருவால வழிய தான் காட்ட முடியும். ஆனா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரு இருக்காரு இல்லையா? அவரு தான் உண்மையான குருவே. அதுதான் உங்கள நீங்கள் நான் என்றத அழிச்ச உடனே உங்களுக்கான பாதைய காட்டும். இந்த வெளி குரு ரோடு போட்டுருவாங்க. ரோடு போட்டு அவங்க பார்த்துருவாங்க. ஆனா, நம்ம அந்த ரோட்ல பயணிக்கலாம். ஆனா, நம்ம அதே டெஸ்டினேஷன் முடியாது. நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் உருவாகும். அதுதான் உள்குரு. ஸோ, இதுல இந்த வாழ்க்கை இந்த சோதனை குருனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், பயம் அந்த மாரி. அது வந்து நம்மள இன்னமும் பலப்படுத்தக்கூடிய குரு. இயற்கையாவே நம்மள யாருன்றத காட்டும். நம்மளோட வலிமை என்னன்னு காட்டும். அந்த குருவும், உள்குருவும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த குருக்கள். ஸோ, இது எல்லாமே நம்மள நான் யார் என்பத உங்கள தெரிய வைக்கும். இதுதான் அதோட மெயின் தத்துவமே. இப்போ வாழ்க்கையில வந்து ஆண் சிறந்தவரா? பெண் சிறந்தவரா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதற்கு உங்களோட பதில் என்ன? அ ஆண், பெண் என்பது பாலினம் தான் தவிர, ஆனா அதுல வந்து எந்த ஒரு இதுல ஆன்மா வந்து ஒண்ணு தான். இன்னைக்கு நான் ஆணா பிறக்கிறேன்னா, என்னுடைய கர்மாவ பொறுத்து பெண்ணா பிறப்பேன். ஆனா, பெண் என்பவள் இறைவனுக்கு நிகரானவள். ஏன்னா, இயற்கையாவே பெண்கிட்ட அன்பு, கருணை, இரக்கம் இருக்கும். நீங்க நாட் ஃபார் ஹியூமன் நீங்க எல்லா உயிரினத்தையும் எடுத்து பாருங்க. அத்தன உயிரினத்துக்கிட்டயும் இந்த 3 விஷயம் இருக்கும். பெண்கிட்ட. ஆனா அவங்க அந்த பெண் இனமே அந்த பெண் பிறப்பை ஏன் எடுக்குறாங்கன்னா, மனித பிறப்புல இயற்கையாவே இறைவனை அடையறதுக்கான சக்தி அவங்ககிட்ட இருக்கும். ஆனா ஆண்கள் கிட்ட அது இருக்காது. ஆனா இதுல 2 பேருமே சிறந்ததா கேட்டா, ஆண் இல்லாம எனர்ஜி ஃபோர்ஸ் கிடைக்காது. பெண் இல்லாம சக்தி கிடைக்காது. அங்க 2 இணைஞ்சா தான் அங்க ஒரு ஆற்றலே உருவாகும். அடுத்த ஒரு ஜெனரேஷன் உருவாக்குறது ஆண், பெண். அப்ப இவங்க 2 பேருமே சமநிலையில இருக்கணும். இதுல யாருமே உயர்ந்தவன், யாருமே தாழ்ந்தவன் கிடையாது. ஆனா இதுல சிறந்தவரும் கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிறப்பு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வலிமைகள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபை இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இதே ஆண்கள்கிட்டயும் இருக்கு. ஆனா பெண்கிட்ட இருக்கு. அந்த எந்த சுயநலம் இல்லாம அவங்க இருப்பாங்க. ஆனா 2மே சிறந்தவரா கேட்டா அப்படின்னு கிடையாது. 2மே சிறந்தவங்க தான். அவங்க வந்து ஈக்குவல் தான். ஈக்குவலா இருந்தா அந்த சமநிலை இருக்கும். அந்த சக்தி வந்து நம்மளுக்கு
இயக்கம் வந்து சரியான முறையில போகும். இது 2 பேருமே சிறந்தவங்க தான். மனிதன் நிம்மதியா வாழ என்ன செய்யணும்? இது வந்து எல்லாரோட மனசுல இருக்க ஒரு கேள்விதான் இல்லையா? அதுக்கு என்ன வழி இருக்கு? என்னெல்லாம் செய்யணும்? மனுஷன் வந்து நிம்மதியா வாழணும் எனக்கு என்ன தேவைன்றத அவன் கோட்பாடு பண்ணணும். அந்த தேவை எதுக்குன்றத கோட்பாடு பண்ணணும். எல்லாருமே என்ன பண்றோம்னா, நாம என்ன பண்றோம், எனக்கு கார் வேணும். அந்த கார் உண்மையான எனக்கான ஆசை கிடையாது. அடுத்தவங்கட்ட பார்த்து தான் ஆசைப்படுறேன். நான் வீடு கட்டணும். உண்மையான எனக்கான வீடு கிடையாது. அடுத்தவன் வீடு இப்படி கட்டிட்டான். நான் அந்த மாரி கிடையாது. இந்த மாரி விஷயத்துல தான் கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு நீ பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னு நீ டிசைட் பண்ணனா, நீ நிம்மதியா வாழ்வீங்க. இத யாருமே செய்றது கிடையாது. தனக்கு என்ன வேணும்? என்னுடைய கெப்பாசிட்டி என்ன? எனக்கு என்ன தேவை? அந்த தேவைக்கு இப்ப இருக்கா? அத யாருமே பார்க்கறது கிடையாது. அப்ப இங்க வந்து மனுஷன் வந்து நிம்மதியாவே வாழணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்த விடணும். நடக்குதா? ஏத்துக்கிறேன். இந்த விஷயமா? ஒரு விஷயம் செய்ய போறேன். என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் என் பிள்ளைக்கு இது எடுக்கணும். ஓகே. இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. போதும். அந்த போதும் என்பது போதும் என்ற சொல்லே புன்செய் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த போதும்ன்றத யாருமே நம்ம போதும்ன்னு சொல்லவே இல்ல. அப்ப ஒரு மனிதன் வந்து இந்த மாரி கண்டிஷன்ல அவன அறியணும். அப்ப அவன் வந்து என்ன பண்ணணும்னா, நெறைய அன்பு காட்டணும். எல்லா உயிரினத்துக்குமே அன்பு காட்டணும். அப்படி அன்பு காட்ட முடியல, சேவையா செய்யணும். ஒரு ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு உயிருக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல எந்த ஒரு சேவை. ஏன்னா சேவை என்பது என்னன்னா, இறைவனின் வடிவம் தான் சேவை. ஒரு மனிதன் வந்து சேவை செய்றான்னா, அவன் அந்த அமைதி நிலையோட தான் இருப்பான். நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஏதோ ஒரு எதிர்பாராம ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல அவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் தான் இறைவனே. மனசுல எந்த ஒரு இப்ப நீங்க சாப்பாடு போடுறீங்க. சாப்பாடு வேணுமா? வேண்டாமா? நீங்க சும்மா ஒரு கல்யாணத்துல கூட பரிமாறுங்க. வேணுமா? வேண்டாமான்னு அந்த இடத்துல உங்ககிட்ட எந்த ஒரு சுயநலமே இருக்காது. அப்போ ஒரு சேவைய செய்யுங்க. அதே மாரி டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் மௌனமா இருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே அது என்னன்னு சொல்லிட்டு உங்கள பிரதிபலன பிம்பமா காட்டும். பிம்பமா காமிச்சதுன்னா, நீங்க யாருன்றத உணர்வீங்க. அப்ப நீங்க வாழ்க்கை ஃபுல்லாவே அமைதியாவே வாழ்வீங்க. ஒரு மனிதன் அமைதியா வாழறதுக்கு இதுதான் மெயினான கோட்பாடு. சேவை செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாருங்க. மத்தவங்கள வச்சு ஓடுதேன்னு சொல்லி நானும் ஓடாதீங்க. இதுதான் மெயினான விஷயமே. இத செஞ்சாலே அவங்கவங்க நிம்மதியா இருப்பீங்க. நிச்சயமா. வாழ்க்கையோட எதார்த்தம் என்ன? மனிதனுக்கு என்ன தேவைன்றத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். வணக்கம். நன்றி. நேயர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.